பையன் பெருசாயிட்டானுவ. பாத்தீங்களா ப்ராடக்ட எல்லாம் புசுக்கு புசுக்குன்னு. அதாவது இந்த கலர்ல ஒரு 4 பேர் இருக்கானுவ. இந்த கலர்ல ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அதாவது இவன் அவங்க அம்மா மாதிரி, இது இவங்க அப்பா மாதிரி. ஆனா இங்க ஒருத்தர் பாத்தீங்களா, ரெண்டும் சேர்ந்த மாதிரி. இந்த கலர்லாம் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. பாத்தீங்களா? சோ இதுதான் பாக்குறது. பாத்தீங்களா? இதுதான் இதுதான் குரு பாத்துக்கிட்டே இருக்கிறான். சோ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்க கலரு இந்த 3 கலர் தான். உங்களுக்கு இவனுங்களை யாராவது வேணும்னா கீழே தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் காலு இல்ல நார்மல் மெசேஜ் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நானே வந்து நேர்ல தரேன். எதுக்கு இந்த அளவுக்கு ரிஸ்க்னு கேக்குறீங்களா? இங்க 1-2 பேர் சுத்துறானுவ. அவனுங்களை பெட்ஸா போனாருன்னு அவனுங்களே வேற சொல்லிக்கிறானுவ. அது எப்படின்னா நம்ம கிட்ட 500 ரூபாய்க்கு குட்டி வாங்கிட்டு அவனுக்கு 5000 ரூபாய்க்கு வித்துக்கிறானுவ. அது அவங்களோட வியாபார உக்தி. உன் தந்திரம் என்னவோ பண்ணு. ஆனா நம்ம கிட்ட 500 ரூபாய் வாங்குறாங்கல்ல, அந்த 500 கூட நம்ம கிட்ட கொடுக்கறது இல்ல, அதையும் சேர்த்து அழுத்திக்கிறானுவ. இதுக்கு பேரு வியாபாரமா இல்ல வேற ஏதாச்சுமா எனக்கு தெரியல. நம்ம வீட்டுல ஒருத்தங்களா நாய்க்குட்டிங்களை வளர்த்து அதுங்க குட்டி போட்டு அதுங்களை நம்ம கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டோம்னா இவனுங்க இஷ்டத்துக்கு எங்கேயா கொடுத்துட்டு இவனுங்க லாபம் சம்பாதிக்க வருஷமா நம்ம அதை வளர்க்குறோம். அது எனக்கு என்னமோ அதுல உடன்பாடு இல்ல. யாருன்னே தெரியாத இடத்துல கொடுத்துட்டு நான் கஷ்டப்படுறதை விட எப்படினாலும் என் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட ஃபாலோவர்ஸ் யாருக்காவது ஒருத்தருக்கு அதை கொடுத்துட்டு நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் உங்க பெட்ஸுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு உங்களுக்கு தோணும் இல்ல. அதாவது நான் இந்த மாதிரி ஏமாந்துருக்கேன் தம்பி, எங்க ஊர்லயும் இந்த மாதிரி திருட்டு பசங்களா இருக்காங்க, அப்படி ஒரு வேளை இருந்தாங்கன்னா நான் இதுக்குன்னே நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், பெட்ஸ் ஓனர்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நம்ம வந்து பொமேரியன் ஓனர்ஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் லேபர் டாக் வச்சிருக்கான். ஏய் ஏன் சொல்ற? ஏய் மைக் அடிக்கிறான் பாரு. இன்னும் ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சிருக்கலாம், வேற ஏதாவது பெட்ஸ் வச்சிருக்கலாம். சோ உங்களுக்கு உங்க பெட்ஸுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா அதே வாட்ஸ்அப்ல ஹாய்னு போட்டுவிட்டு உங்க பெட்ஸோட போட்டோ போட்டு விடுங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் உறுதியா கிடைக்கும். இவனுக்கு வேற ரொம்ப நேரம் புத்திகிஷன்ல பயந்துகிட்டு இருக்கானுவ. உங்களுக்கு தேவைன்னா மறக்காம கால் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுக்கு டெலிவரி வந்து சேரும்.